வணக்கம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம தென் தமிழகத்தினுடைய ஒரு முக்கியமான நகரமா இருக்கக்கூடியது தான் மதுரை. மதுரைய பொறுத்தவரைக்கும், மதுரைய கல்ச்சுரல் கேப்பிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இங்க பல முக்கியமான ஹெரிடேஜ் சைட்ஸும், பழம்பெரும் கோயில்களும் மதுரையில இருக்கு. அப்படிப்பட்ட மதுரை இப்ப பல துறைகள்ல வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான சிட்டியாவும் இருக்கு. குறிப்பா மாடர்ன் இண்டஸ்ட்ரி, ஐடி, ஹெல்த் கேர், டிரான்ஸ்போர்டேஷன் போன்ற செக்டார்ஸ்ல வளர்ந்து வர ஒரு முக்கியமான சிட்டியா மதுரை இருக்கு. இந்த நிலையில தான் இந்த ஒரு மதுரைக்கு இனி வரும் காலகட்டத்துல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் குறிப்பா மதுரை எய்ம்ஸ், மதுரை மெட்ரோ ரயில் போன்ற பல முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை எய்ம்ஸ். இந்த ஒரு மதுரை எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் 2015ஆம் ஆண்டு யூனியன் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டுச்சு. அத தொடர்ந்து பல வருடங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் பத்தி பெருசா எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இந்த நிலையில தான் கடந்த 2019ஆம் ஆண்டு நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப இந்த ஒரு மதுரை எய்ம்ஸ்க்கான அடிக்கல நாட்டினாரு. ஆனா அத தொடர்ந்தும் பல வருடங்களா இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட பத்தின எந்த ஒரு அப்டேட்ஸ் அப்படின்றதும் பெருசா வரல. இந்த நிலையில தான் கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதா சொல்லப்பட்டிருக்கு. அத தொடர்ந்து மதுரையில உள்ள தோப்பூர் அப்படின்ற இந்த பகுதியில 222 ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு மதுரை எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்ட இந்தியால உள்ள பல்வேறு மாநிலங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. பொதுவா இந்த எய்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இங்க மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்றது அமையும். இததான் எய்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட இந்தியால உள்ள பல்வேறு ஸ்டேட்ஸ்ல கொண்டு வராங்க. அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஹெல்த் கேர் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை இந்தியால உள்ள பல்வேறு மாநிலங்கள்ல கொண்டு வராங்க. குறிப்பா ஸ்கில்டு மெடிக்கல் ஃபோர்ஸை உருவாக்கணும். அது போக அட்வான்ஸ் மெடிக்கல் நாலேஜை ரிசர்ச் மூலமா கத்துக்கிறதுக்கு இது ஒரு உதவியா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல காமன் பீப்புள்ஸ்க்கு குவாலிட்டியான ஹெல்த் கேர் சர்வீஸை ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை இந்தியா ஃபுல்லா பல்வேறு மாநிலங்களில் கொண்டு வராங்க. அதன்படி தான் தமிழ்நாட்டில் உள்ள மதுரையிலையும் இந்த ஒரு எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட்டை கொண்டு வர இருக்காங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய ஒரிஜினல் பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 1264 கோடி. அதனுடைய இப்ப ரிவைஸ்டு காஸ்ட் அப்படின்றது 1978 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு மதுரை எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்டின் படி 1.29 லட்சம் ஸ்கொயர் மீட்டர் அளவிலான ஒரு ஹாஸ்பிட்டலும் 70,990 ஸ்கொயர் மீட்டர் அளவிலான ஒரு அகாடமிக் இன்ஸ்டிடியூஷனும் இது போக ரெசிடென்சியல் சர்வீஸ் பிளாக்ஸ்னு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மதுரை எய்ம்ஸ்ல அமையவிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல 900 பெட்ஸ் அப்படின்றது இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது போக ஐசியூஸ், எமர்ஜென்சி, ஓபிடி போன்ற மற்ற விஷயங்களும் இந்த ஹாஸ்பிட்டல்ல அமையவிருக்கு. இது போக அகாடமிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெடிக்கல் மற்றும் நர்சிங் காலேஜஸ் அப்படின்றதும் இந்த மதுரை எய்ம்ஸ் ப்ராஜெக்ட்டுக்குள்ள வருது. இது போக யூஜிபிஜி ஹாஸ்டல்ஸ், நர்சிங் ஹாஸ்டல்ஸ், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், அப்புறம் 750 சீட்ஸை கொண்ட ஆடிட்டோரியம், ஆயுஷ் பிளாக், டைனிங் ஹால், கெஸ்ட் ஹவுஸ், அனிமல் ஹவுஸ், இது போக 2000க்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தக்கூடிய பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட இந்த ஒரு மதுரை எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் அமையவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கடந்த 2024ஆம் ஆண்டு தொடங்கி இருக்கு. அதை ஒட்டி 2026 தொடக்கத்துல இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய பேஸ் 1 முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து 2027 பிப்ரவரி மாசம் இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய பேஸ் 2 முடிஞ்சு இந்த ஒரு மதுரை எய்ம்ஸ் அப்படின்ற ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி திருமங்கலத்துல இருந்து ஒத்தக்கடை வரைக்கும் 31 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அப்படி மதுரையில் அமையவிருக்கக்கூடிய இந்த ஒரு மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டின் படி 27 கிலோமீட்டர் தூரத்துக்கு எலிவேட்டட் காரிடரும் 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு அண்டர்வேலியும் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அமையவிருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கு நடுவுல 27 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 11,368 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்றது தயார் செய்யப்பட்டு இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் காண்டி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய டிபிஆருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு ப்ராஜெக்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கி 4 வருஷத்துல இந்த ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மதுரை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டின் படி மதுரையில எங்கெங்கெல்லாம் மெட்ரோ ஸ்டேஷன் அமையவிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா திருமங்கலம், கப்பலூர் டோல்கேட், தர்மத்துப்பட்டி, தோப்பூர், திருநகர், திருப்பரங்குன்றம், பசுமலை,
வசந்தா நகர், மதுரா காலேஜ், தெற்கு வாசல், கீழவாசல், சிம்மக்கல், மதுரை ஜங்ஷன், கோரிப்பாளையம், போலீஸ் கமிஷனர்ஸ் ஆபீஸ், கே புதூர், மாட்டுத்தாவணி, உத்தன்குடி, ஹைகோர்ட் பெஞ்ச், ஒத்தக்கடை போன்ற 27 இடங்கள்ல மதுரையில மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றது அமையவிருக்கு. நம்ம லிஸ்ட்ல மூணாவது பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது மதுரை தூத்துக்குடி ரயில்வே லைன். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி மதுரையில இருந்து தூத்துக்குடி வரைக்கும் 143.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு ரயில்வே லைன் அப்படின்றது அமையவிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட் அப்படின்றது ரூபாய் 2054 கோடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ப்ராஜெக்ட 2011-12 காலகட்டத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி நிறைய அண்டர் சர்வ்டு டவுன்ஸான அருப்புக்கோட்டை, விளாத்திக்குளம், புதூர், நாகலாபுரம் போன்ற இந்த டவுன்ஸ்லாம் இந்த ஒரு ப்ராஜெக்ட்னால பெனிஃபிட் அடைய இருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி இது வரைக்கும் 18 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் அப்ராக்சிமேட்டா 125 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது பெண்டிங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான லேண்ட் அக்விசிஷன் அப்படின்றது மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி போன்ற ஊர்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட கடந்த 2011-12 காலகட்டத்தில் அறிவிச்சிருந்தாலும் பல வருடங்களா இந்த ஒரு ப்ராஜெக்ட முன்னெடுக்கவே இல்லை. இதனால கடந்த 2024 யூனியன் பட்ஜெட்டின் போது இந்த ஒரு ப்ராஜெக்ட ரிவைவ் பண்றதுக்கு 100 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து 2025லயும் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காண்டி கூடுதலா 395 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இப்ப ரீசெண்டா இந்த ஒரு ப்ராஜெக்ட பத்தி ஒரு கான்ட்ரோவர்சி எழுந்திருந்துச்சு. என்ன அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு ப்ராஜெக்ட வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நாங்க இந்த ஒரு ப்ராஜெக்ட வேணாம் அப்படின்னு சொல்லல, இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான லேண்ட் அக்விசிஷன் அப்படின்றத நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரிப்ளை கொடுத்திருந்தாங்க. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டைம் லைன் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா கடந்த 2011-12 காலகட்டத்தில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து 2016ல இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான டெண்டர்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் 2022ல இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய முதல் 18 கிலோமீட்டர் தூரத்துக்கான ஸ்ட்ரெச் அப்படின்றது கம்ப்ளீட் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2024ல இந்த ஒரு ப்ராஜெக்ட ரிவைவ் பண்றதுக்கு 100 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா அலோகேட் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2024-25 காலகட்டத்தில் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மற்றும் பினான்சியல் இஷ்யூஸ்னால டிலே இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் 2030-31க்குள்ள முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது நெல்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட் ரீடெவலப்மெண்ட். இந்த ஒரு ப்ராஜெக்டின் படி மதுரையில ஏற்கனவே இருந்த நெல்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட்டை இப்ப ரீடெவலப் பண்ண இருக்கிறாங்க. அதன்படி ரூபாய் 2.36 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இந்த ஒரு ரீடெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றது நடக்கவிருக்கு. அப்படி இந்த ஒரு ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கின் படி இங்க ஏற்கனவே 10,000 ஸ்கொயர் ஃபீட் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஃபிஷ் மார்க்கெட்ல 42 புது ஸ்டால் காம்ப்ளெக்ஸோட சேர்த்து சில பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ண இருக்காங்க. குறிப்பா டிராபிக் மற்றும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை இன்னும் இந்த பகுதியில் இம்ப்ரூவ் பண்ண இருக்காங்க. அப்படி இந்த ஒரு ரீடெவலப்மெண்ட் பண்றதுக்கான சில முக்கியமான காரணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஹைஜீன், வெண்டார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் கன்வீனியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஒரு நெல்பேட்டை ஃபிஷ் மார்க்கெட்டை ரீடெவலப்மெண்ட் பண்ண இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது சமணர் ஹில் ஹெரிடேஜ் டெவலப்மெண்ட். மதுரையில உள்ள ஒரு முக்கியமான ஹெரிடேஜ் சைட் தான் இந்த ஒரு சமணர் ஹில்ஸ். அப்படி இந்த ஒரு சமணர் ஹில்ஸ் தான் இப்ப 1.27 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல டெவலப் பண்ண இருக்காங்க. அப்படி என்னெல்லாம் டெவலப் பண்ண இருக்காங்க அப்படின்னா பாத்வேஸ், சோலார் லைட்ஸ், கண்டெய்னர் டாய்லெட்ஸ், சீட்டிங், சிக்னேஜ், காம்பவுண்ட் வால், லேண்ட்ஸ்கேப்பிங் அட் தி ஏன்சியன்ட் ஜெயின் சைட் போன்ற பல ஃபியூச்சர்ஸோட இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றது நடக்கவிருக்கு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட் உடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளானிங் பேஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க்கை பண்றதுக்கான சில முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா லெசர் நோன் ஹெரிடேஜ் சைட்டை எலிவேட் பண்ணணும், டூரிசத்தை பூஸ்ட் பண்ணணும் போன்ற காரணங்களோட தான் இந்த ஒரு டெவலப்மெண்ட் ஒர்க் அப்படின்றத செய்யவிருக்கிறாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த சிட்டியை பத்தின அப்கமிங் மெகா ப்ராஜெக்ட்ஸ் வீடியோவை நம்ம போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. see you next video. Until signing off by Sabri Karthik.